அடுத்தது இப்போ தான் தோன்றி கொண்டு இருக்குது. ஆனால் அதுவும் முத்தையங்கட்டு குளத்துக்கு காட்டுக்க போகிறோம். வணக்கம் உறவுகளே. உண்மையிலேயே நாங்கள் எவ்வளவோ இயற்கை காட்சிகள் போட்டிருப்போம். இப்படி ஒரு இயற்கை காட்சியை நாங்கள் இதுவரைக்கும் உங்களோட சேனலில் போட்டதில்லை. நேரடியாக பார்த்தீங்கன்னா 2 வானவில் பக்கத்துல தோண்டி இருக்குது. அப்படியே பின்னுக்கு பார்க்க உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே இது வானவில் போயிடும். அதுக்கு முதல் உங்களுக்கு இதை காட்டணும். அது நாங்க இப்ப சும்மா ஒரு திடீரென்று வந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு. 2 வானவில் உங்களுக்கு தெரியாது. உண்மையா ஒரு இனி இல்லையன்ற ஒரு அதிசயமான ஒரு காட்சின்னு சொல்லணும். வானவில்ன்றது சாதாரணமா பார்த்து கொள்ளலாம். இப்படி 2 வானவில் பாருங்க ஒரே தான் தோண்டி கொண்டிருக்குது. அதை விட எங்கட வயசுக்கு நான் எத்தனை பேருக்கு இப்படி பார்த்துருப்பீங்களோ தெரியல. எங்கட வயசுக்கு நான் இதுதான் முதல் தரம் அப்படி பார்க்கணும். பக்கத்தையா 2 வானவில் தோன்றத நீங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பார்த்துருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படியே இப்போ பார்த்தீங்களோண்டால் வானவில் போடுது. ஆனால் கிட்டத்தட்ட இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இந்த வானவில பார்க்குறோம். எதுண்ட அப்படியே அந்த ஒரு அரைவட்டம் இங்கே வேற போகுது பாருங்க. அப்படியே அவங்க கொடுக்கும். எங்களோட வீட்டு அந்த தென்னைக்குள்ளால தொடுக்க போதும். அப்படி தெரியுது. ஆனா அது தூரம். இங்க பாருங்க இப்படி இருக்காண்டு. இப்பதான் அப்படியே கூடிக்கொண்டு வருது. அப்படியே தொடுவட போதும் அந்த வளைவு. வானவில்ன்றது ஒரு முக்கியமானது. நீங்க பார்த்து கிட்டத்தட்ட சாதாரணமா எவ்வளவு காலம் இருக்கு மட்டும் சொல்லுங்க. நானே பார்த்தப்போ 7-10 வருஷம் உண்மையாதான். அதை வச்சுக்கொண்டு மலை கிட்டவா தூரவான்னு கூட சொல்லிக்கலாம் இரவு நேரங்கள்ல. அப்படியே குளத்து தண்ணீர் இருந்து இப்படி பார்க்க நல்ல ஒரு அழகா இருக்கு. இப்ப ஜாயிண்ட் ஆகி கொண்டிருக்கு. இப்போ பாருங்க வானவில் எப்படி தெரியுதுண்டா. உங்க கட்டவுளே பார்க்க இவ்வளோ ஒரு வடிவா இருக்குது. சொல்லி வேலை இல்லை. ஜாயிண்ட் ஆயிட்டுது. நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது இந்த இங்கே ஆரம்பிச்சு அங்கே ஆரம்பிச்சிருந்தது. நடுவில் அப்படி தொடுக்காம இருந்தது. பார்த்து கொண்டிருக்கிறதுக்கனே அப்படியே தொடுத்து பாருங்க ஒரு அரைவட்ட சேப்ல. இதுதான் அந்த இயற்கை அழகின்ற சொர்க்கம் என்று சொல்றது. பாருங்க எப்படி இருக்கு. கீழே அப்படி இந்த பச்சை கருப்பிருள் பச்சை பசேல் மேல வானவில். நடுவில் ஒரு வீடு ஓடு போட்ட வீடு அழகான காட்சியா இருக்குது. இங்க பாருங்க எப்படி இருக்கு. சொல்ல வார்த்தை இல்லை. இதுகள் தான் சொர்க்கம். என்னென்றால் வானவில் பார்த்தீங்கன்னால் இன்னும் ஒன்று கிட்ட வந்த மாதிரி இருக்குது. இங்கே வானவில் ஒன்று வேற போகுது. இங்கே உண்மை அங்கான பக்கத்தில் இருந்தால் அப்படியே வேற போகுது பாருங்க. இது மரத்துக்கு இஞ்சால வந்துட்டு போனோட சொல்லி. ஏன்னா அந்த கலர் கீழே நிலத்துல தெரியுதல்லோ. போமா அவடத்துக்கு இருக்கா. அது அப்படி பார்க்க இல்ல மரத்துல கலர் மறைக்குது பாருங்க. கலர் மறைக்குது. மறைக்கிறபடியா இப்ப என்ன மரத்துக்கு இஞ்செல்லாம் போடுது. மறைக்கிற தெரியுதல்லோ. அப்ப வாங்க ஒரு கிட்ட போய் பாப்போம். அப்ப சரி பாப்போம். நான் அதான் சொல்றேன். இஞ்சால பக்கம் ஒரு வானவில் இஞ்சால இந்த குளத்துல இந்த பக்கத்துக்கு கொண்டு வருது. அப்படியே இருக்கு. பாப்போம். ஆனா இந்த பக்கத்துல ஒரு இதையும் காணல. இஞ்சால சைடுல ஏறிக்கொண்டு வருது பாருங்க. ஏறிக்கொண்டு வர இங்க அடுத்தது வருது. நான் இன்றைக்கு தான் இதான் நான் பாக்குறேன். உண்மையிலே கட்டவுளே அவடத்துக்கு போயிட்டு வருவோமா. எனக்கு அந்த மரத்தடியில போய் அதை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா மரம் மறையுதல்லோ வடிவா தெரியுதோ. தங்கச்சி இப்ப போறான் பாக்குறதுக்கு. என்ன கிளியரா வந்துட்டு பாருங்க. இப்ப அடுத்த வானவில் அப்படியே ஜாயிண்ட் ஆயிடுச்சுடா. இயற்கை இந்த அழகை நீரா ரசிக்கிறோமே. ரெண்டு வானவில் அடுத்ததும் தோன்றி கொண்டிருக்கா. நான் மழை சாதுவாய் சாரல் தூருது. இந்த பக்கத்தால இருக்கா எப்படி இருக்குது. அடுத்தது இப்போ தான் தோன்றி கொண்டு இருக்குது. ஆனால் நான் நினைக்கிறேன் மற்றது அழியுது போலோட. அது அழிஞ்சு கொண்டு இதில் உருவாகுது. அப்படியே தானே இருக்கும். ஆனால் நல்ல பிரகாசமாக இருக்குண்ணே. வானவில் பார்த்தீங்கன்னா அப்படியே தோன்றின மாதிரியே 2 வானவிலும் மறைஞ்சது. 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான்.
வானவில் முடிந்து விட்டது. எங்களது காணொளியும் இதோடு முடிந்து கொள்கிறது. அப்படியே தண்ணி வேற வாய்க்கால் அப்படியே போய் வந்தது குறைச்சி விட்டது தண்ணி. ஓ என்னடா இப்போதைக்கு மழை பெய்திருக்கிறபடியா தண்ணி தேவைப்படி பாருங்க. அப்படி இதில் போட் போகிறது தெரியும் உங்களுக்கு? தெரியுதா? நாளைய மீனுக்கான தொழிலுக்காக இன்றைக்கு போயிட்டு வந்துக்கணுமே. தெரியுதா செய்ய போட் போகிறது? எனக்கு தெரியலையே. போகுது திரும்பி போகுது வீட்டை வலை போட்டுட்டு திரும்பி போயிடும். ஓ மேலால பார்த்துக்கொண்டே நினைக்கிறேன் சில மீனுங்களை வந்து கொத்தும். ஓ இப்போ முக்கியமான ஒரு இடத்தை பார்க்க போகிறோம். திடீரென்று எடுத்த முடிவு. நாங்கள் அந்த இடத்துக்கு போய் தான் அதை பற்றி சொல்லணும். ஆனால் யாருமே மறக்க முடியாத ஒரு இடம். கட்டாயம் அதை பார்க்கணுமென்று எங்களுக்கு ஒரு ஆசை. இப்போ மழை வலிச்சு வானவில் போயிட்டுது. அப்போ இதிலேருந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம். அதுவும் முத்தையங்கட்டு குளத்துக்கு காட்டுக்க போகிறோம். காட்டுக்க போகிறோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. நாங்கள் போவோம் அப்படியே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நிற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புளிய மரம். அதாவது நம்மவர்கள் வைத்த புளிய மரம். எப்படி இந்த இடம் இருக்குன்னு பாருங்க. எல்லாம் ஒரே வச்ச புளிய மரம். இது ஒரு இந்தியன் புளி என்று சொல்கிறவையால் நல்லா காய்க்கும். காய்க்கும்ன்றதை விட காய்ச்சிருக்கு. ஓ இது வந்து 2009க்கு முதலெல்லாம் ஒரு விவசாய பண்ணை உண்டு. அதில் வைக்கப்பட்ட மரங்கள்லாம் இது. அதுக்கு முதலே வைக்கப்பட்ட மரங்கள். மரத்தின் வயசுகளை பார்க்க ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே இராணுவம் வந்து இருந்து இப்போ இராணுவம் வந்து விட்டுட்டு எழும்பிட்டார. விட்டுட்டு எழும்பிடுங்க மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. முழுக்க புளிய மரங்கள். அதோட இங்கே மாமரம். இந்த தென்னம்புள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜானை உளுத்தின தென்னம்புள்ளையா குளத்தி போட்டிருக்கேண்ணே. இப்போ பொழுது வர்ற டைமுக்கு யானை வருதோ தெரியாது. எங்கே போய்கொண்டிருக்கிற மட்டும் தெரியல. அதில் போகிற வேலைங்களோட வந்தது. புளியான் தோப்புன்னு சொல்லணும் இது. ஏண்ணா நாமான புளி நிற்கும். அங்கே எல்லாம் நிற்குது. 500க்கு மேலேன்னு சொன்னது. ஜானை பாருங்க எப்படி விழுத்திருக்கேன். இங்கே அடிய பாருங்களா. தென்னம்பிள்ளையும் பிரட்டிட்டு கிட்டாடிலையோ இந்த கேம்ப் விட்டா போகிறாரு. 15 கிழமைக்குள்ள தான் இந்த நடந்திருக்கு. ஓ இது சாதாரணமான இடம் இல்லை. ஏக்கர் கணக்கான தேசம் பாருங்க. இவ்வளோ இடம் உண்டு. புல்லாய் மாமரங்கள் அதுகள் இது 2 எக்கச்சக்கமாக இருக்குது. பாருங்க எப்படி நிற்குது அந்த மரங்கள். இந்த லைனில் நிற்கிறது எல்லாமே இந்த பக்கம் ஃபுல்லாக புலாத்தி மரம். ஒரு மரத்தில் 2 பூவேண்ணா. சீச்சி இது ஒட்டை இல்லை. இது ஒரு இனம். ஒட்டினால் இப்படி வராது. ஓ ஓ இப்படி வரைக்கும் ஒட்டு பூ ஒன்று இதை சொல்லலாது. இங்கே பாருங்க. இந்த கொப்பில் 2 கலர் பூவும் இருக்குது. இது என்னென்று ஒட்டுன்னு சொல்கிறது. அப்படி தான் அவங்க முக்கால்வாசி இருக்குது. இங்கே இது ஒரு நல்ல ஒரு இனம். இந்த பூவை வந்து ராணுவம் கூடுதலாக வளர்க்குறது கூட. எனக்கு தெரியாது.
இங்கே வந்து அப்படியே விளாத்தி போட்டதுனால விளாத்தியனா அது அப்படியே நேர் மரங்களா இருக்குது. அது என்ன மரம் தெரியும்? அதுக்கு ஏதோ நட்டுருக்கிறேன். கிட்ட போனால் தான் தெரியும். எல்லாம் காலம் வந்து ஊரும் கஜி மரங்களும் வந்து நிறைய கஜி மரங்கள் இருக்குது. அந்த விளாத்தி வந்து பாருங்க காயலோட தான் இருக்குது. கட்டாயம் இந்த விளாத்திக்கெல்லாம் வந்து ஜானம் வரும். புலாம்பழத்துக்கு ஜானம் வரும். என்னென்றால் இதுக்குள்ள இருந்த கட்டிடங்கள் அதுகள் இதுகள் எல்லாமே டோசரை போட்டு இடிச்சு தரமட்டமாக்கி தான் இது வந்து வெளியேறி இருக்கணுமோ. அதுவும் குளத்துக்கு பக்கத்தில் உங்கள் குளத்து எப்படி தெரியுதுன்றாங்க முத்தையங்கட்டு குளம். அதை விட வாங்க டக்கண்டு இருட்டுப்படுத்து போ. இனி நாங்கள் இதில் இருந்து அப்படியே வீட்டை போக போகிறோம். இதோட இந்த காணொலியையும் அப்படியே முடிச்சு கொள்கிறோம். இன்றைக்கு என்ன சொல்கிறது, சும்மா வந்து நாங்கள் குளத்துக்கு, ஆனால் திடீரென்று வானவில்லும் தோன்றி இந்த இடத்தையும் பார்க்க கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் பக்கத்தில் எங்களுக்கு, ஆனால் ஒரு நாளும் நான் இதுக்கு இங்கே வந்ததில்லை. முதல் 2009க்கு முதல் கூட நான் இங்கே இந்த இடத்துக்கு வந்து பார்க்க இல்லை. நிறைய பேருக்கு வேலை கொடுத்த ஒரு இடம் இந்த இடம், விவசாயம் சம்பந்தமான வேலைகள். 2009க்கு முதல் சோழன் பண்ணேன்னு சொல்கிறது நாங்கள். மரங்கள் வந்து இப்பவும் விளாட்டியா இருந்தாலும் சரி, கஜு மரம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் இங்கே பக்கம் மாமரங்கள் ஃபுல்லாக மாமரம். இது பைப்பு தண்ணி போகிற இடிஞ்சு போய் கிடக்கு. சீதா மரம் எல்லாம் நிற்குதுண்ணா. கொய்யா மரங்கள் எல்லாம் நிற்குது. எல்லாமே பயன்தாரா பெரிய மரங்கள். அப்போ வந்து இன்றைக்கு ஒரு நீங்களும் நிறைய காலத்துக்கு பிறகு இடம் பக்கத்தில் இருந்தும் கூட அந்த இடத்த பார்க்க இல்லாத இன்றைக்கு வந்து பார்த்தாச்சுண்ணே. ஓ, இது வந்து இந்த பால் கிழுவேன்னு சொல்கிறது. கிழுவ வேலி எப்படி இருக்கு? எவ்வளோ நெருக்கமாக இதுக்குள்ளான வந்து ஒன்றும் புல்லுக்கு போகாது. யானை மட்டும் போகும். யானை இந்த பெரிய தென்னை மரத்தையும் தடிச்சு போட்டு போகுது. சரி, அப்போ இந்த காணொலி நாங்கள் இதோட வந்து முடிச்சுக்கொள்வோமே. ஓ, காணொலி இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இருள முதல் போட்டு ஓடிடணும்.